கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளா ரகசியமா ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஆண்களுக்கு அனுமதி இல்ல. ஆனால் தங்களுடைய வம்சம் தொடர வேணும்ன்றதுனால வருஷத்துக்கு 6 பெண்களை வெளி உலகத்துக்கு அனுப்புவாங்க. அப்படி போற பெண்கள் வெளி உலகத்துல இருக்க ஆண்களை காதலித்து அவங்க கர்ப்பமானதுக்கு அப்புறம் மீண்டும் அதே கிராமத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கு. இப்படி லீசா கர்ப்பமானதுக்கு அப்புறம் இவளுடைய கிராமத்துக்கு திரும்பி வரும்போது இவளுடைய கணவர் இவனுக்கே தெரியாம பின்தொடர்ந்து வந்துடுறான். அந்த கிராமத்துக்கு வெளியே பாதுகாக்கிற 2 பெண்கள் என்ன பண்றானா இவனை பார்த்தோன்னா பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இவனை சிறை பிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட தலைவீட்டை கூட்டிட்டு போயிடுறாங்க. இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து ஆண்களே பார்க்காத பெண்கள் எல்லாம் இவனை பார்த்தோன்னா பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட தலைவி நீ இங்க எப்படி வந்தன்னு சொல்லி கேட்கும் போது என்னோட மனைவியை பின்தொடர்ந்து வந்தா, ஆனா நான் வந்த விஷயம் அவளுக்கு தெரியாதுன்னு சொல்றான். உடனே ராணி லீசாவை அழைச்சிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராணி அவங்களுடைய பேச பார்க்கும் போது இவங்க அம்மாவோட பேசும் பார்க்கும் போது ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது. அப்ப லீசாக்கு ஒரு டவுட் வருது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி லீசாவோட அம்மா அப்ப அந்த கிராம தலைவிக்கு தெரியாம அந்த கிராமத்துட்டு வெளியே போகும்போது அவள மாதிரியே ஒரு பொண்ணு அங்க தூரத்துல பாக்குறா. அப்பதான் லீசாவோட அம்மாவான ராகாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆப்போசிட்ல இருந்தது ராகாவோட தங்கச்சி. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஆனா ராகாவோட தங்கச்சிக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. உடனே இவங்களுடைய தங்கச்சியை புதைச்ச இடத்துல போய் தோண்டி பார்த்தா அங்க எலும்பு கூட இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்பதான் ராகாவுக்கு ஒரு டவுட் வருது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராகாவும் அவங்க தங்கச்சியும் ஒரே டைம்ல கன்சீவா இருப்பாங்க. ஆனா இதுல யாரு ஃபர்ஸ்ட் குழந்தைய பெத்துக்கிறாங்களோ அவங்க தான் ராணி ஆக முடியும். இதனால என்ன பண்றாங்கன்னா ராகாவோட அம்மா தான் அப்ப ராணியா இருந்தாங்க. ராகா தான் ராணி ஆகணும்ன்றதுக்காக அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா இன்னொரு பொண்ணு கன்சீவா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊர் மக்களை நம்ப வச்சு புதைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராகாவையும் அந்த டைம்ல தடுத்திருப்பாங்க. நீ குழந்தை பெத்துக்கிட்டதுனால இந்த நேரத்துல உன்னுடைய தங்கச்சியோட உடலை நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தடுத்திருப்பாங்க. ராகாவுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சதுனால அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா எங்களுடைய அனுமதி இல்லாம இந்த கிராமத்தை விட்டு நீ வெளியேறினதுக்கு உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயில போட்டுறாங்க. இவங்களுடைய மரண தண்டனை எப்படி இருக்குன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள கட்டி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்த எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த ராணி ஒரு விசில ஊதுவோம். அந்த விசில ஊதுன அடுத்த செகண்டே அந்த காட்டு விலங்கு எல்லாம் அங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா ராகா இப்ப உயிரோட இருப்பா. அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ போடுறேன்.